அண்மை செய்தி. கோவை வடவள்ளி பகுதியில் 60 சவரன் நகை திருடு போனது சம்பந்தமாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். கடந்த 20ஆம் தேதி பட்டப்பகலில் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரிமளா. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, கோவை வடவள்ளி பகுதியில் கிட்டத்தட்ட 60 பவுன் நகை திருட்டு சம்பந்தம் தொடர்பாக தான் தற்பொழுது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பட்ட பகலில் இந்த துணிகர சம்பவம் கோவையில் அரங்கேறி இருக்கிறது. கோவை வடவள்ளி பெரியார் நகர் பகுதியில் கடந்த 20ஆம் தேதி சுமார் 1 மணி அளவில் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் தனது இருசக்கர வாகனத்தில் வந்து வீட்டின் கதவை உடைத்து சுமார் 58 பவுன் நகையை திருடியுள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக வீட்டின் உரிமையாளர் வரவே திருட சென்ற நபர் ஒருவர் பதறி எடுத்துக் கொண்டு நகைகளையும் திருடிக் கொண்டு சாலையில் ஓடக்கூடிய காட்சிகள் தெளிவாக பதிவாகியுள்ளது. அதே போல வெளியில் காத்திருந்த ஒருவனும் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக செல்லக்கூடிய காட்சிகளும் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் வடவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் கோவை மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரிலும் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் கிட்டத்தட்ட 300 சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்திருக்கின்றனர். அதில் மோகனகிருஷ்ணன் மற்றும் பிரவீன் ஆகியோர் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் மீது ஏற்கனவே சுமார் 16 வழக்குகள் கேரளா, கர்நாடக மாநிலத்திலும் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் உள்ள நிலையில் வடவள்ளி பகுதியிலும் திருடியிருக்கின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் போலீசார் 3 பேரையும் கைது செய்திருக்கின்றனர். சையதுதீன், தினேஷ், தேவிகா இவர்களிடமிருந்து சுமார் 40 பவுன் நகைகளையும் அதே போல திருட்டுக்கு பயன்படுத்தி இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர்.